மயிலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு, கடைசியில இந்த தினேஷ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, போலீஸ் அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வந்து நம்ம மல்லியும், விஜயும் வந்துட்டு அதாவது நம்ம மயிலுவ காணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மயிலுவ கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தாங்க இல்லையா? அதுவும் இல்லாம பகல் நேரத்துல தான் விட்டாங்க. அதுவும் இல்லாம காலையில டைமு இப்படி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அதே மாரி அக்கம் பக்கத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து மயிலுவ பார்த்திருப்பாங்க. மயிலு எங்க போயிருக்கா? கூட யார் வந்தது? என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க இருக்கிறதோ சென்னை. அதுவும் இல்லாம இப்போ அந்த தினேஷ் இருந்துட்டு, நம்ம மயிலுவ கூட்டிட்டு போயிருக்கிற இடம் வந்து காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம். அப்படி இருக்கும்போது, இப்போ மயிலுவ காப்பாத்துறதுக்கு யாராலயுமே முடியாது அப்படிங்கிற மாரி நெனச்சோம். ஆனா கடைசியில விஜயும் மல்லியும் இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க. அதுவும் இல்லாம தினேஷ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே வந்து இப்போ நல்லபடியா நடக்க போகுது. அதுவும் இல்லாம இதுல மயிலு காப்பாத்தப்பட்ட ஒரு விஷயம்னா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எல்லாமே வந்து சூப்பரான ஒரு விஷயமா முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல இல்லையா? அந்த ஒரு விஷயத்தினால. அதே மாதிரி இப்போ மயிலு போற ஒரு போக்கு வந்து ரொம்ப இதா போச்சு. அதுவும் இல்லாம மயிலு எங்க தினேஷ் கிட்ட மாட்டி சீரழிய போறாங்களோ, அதுவும் இல்லாம அடுத்ததா வந்து மயிலுக்கு மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் வரப்போகுதோ அப்படின்ற மாரி நெனச்சோம். ஆனா அதுக்குள்ளவே மயிலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு ஓரளவுக்கு உஷாரானதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் இருந்தாலும் வந்து இந்த தினேஷ் வந்து சும்மா விடுறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த நகை கையில கிடைச்சிருந்தாலாச்சும் பரவால்ல. நம்ம மயிலுவ சும்மா விட்டுருப்பான். ஏதோ நகை கிடைச்சிருச்சு. அத வித்து தின்னு தீர்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருப்பான். நம்ம மயிலு வந்து உஷாரா அந்த பேக்லாம் கூட எடுத்துட்டு வராம, நகைய மட்டும் வந்து தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதனாலேயே இன்னும் வெறியோட தொரத்துறாங்க. இனிமே வந்து சும்மா விடக்கூடாது. மறுபடியும் ஒரு பொண்ண பார்த்து, அந்த பொண்ண லவ் பண்ண வச்சு, அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடும். 6 மாசம் ஆகறதுக்கு மறுபடியும் நம்ம கிட்ட வந்து டைம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம டைம் கேட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தா, அந்த ஏமாந்து போன ஒரு பொண்ணு ஏற்கனவே மயிலு வந்து காப்பாத்தணும். மயிலுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். இந்த பொறுக்கி நாய் வந்து எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா? அந்த பொண்ணு தான் வந்து இப்போ நம்ம விஜய்கிட்டயும், மல்லிகிட்டயும் உண்மைய சொல்லப் போறாங்க. ஏன்னா, இப்போ அந்த வழியா போம்போது, அதாவது மயிலோட ஃபோட்டோ வந்து ஒரு கடையில காட்டுறாங்க. ஏற்கனவே அந்த கடைக்காரருக்கு வந்து நல்லா தெரியும். அதாவது மயிலுவையும், அந்த தினேஷையும் வந்து ஒண்ணா சேர்த்து வச்சு பார்த்துருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து இந்த மாரி கொஞ்சம் இருங்க நான் ஒரு பொண்ண வர சொல்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த பொண்ண வந்து வர வச்சு அதே மாரி வந்து உண்மையிலேயே நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு மூலியமா நம்ம மயில் இப்ப எங்க போயிருக்கா? உண்மையிலேயே அந்த தினேஷ் யாரு? தினேஷ் எப்படிப்பட்டவன்? இப்படின்றது எல்லா விஷயமும் தெரிஞ்சுச்சு. உண்மையிலேயே தினேஷோட அந்த உண்மையான சுயரூபம் தெரிய வரப்போகுது. மயில் போய் இப்படி இவன்கிட்ட மாட்டிக்கிட்டாளே! எங்க இருப்பான்னு தெரியலையே! என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து மயிலுக்கு எதுவும் ஆயிருக்காது. அதே மாரி அந்த அரக்கன வந்து சும்மா விடக்கூடாது. அந்த தினேஷ போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போய் அங்க தான் வச்சிருந்தாங்க. என்னோட வாழ்க்கைய தான் சீரழிச்சுட்டாங்க. உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அதனால நான் உடனடியா உங்கள கூட்டு போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லியையும், விஜய்யும் வந்து அந்த பொண்ண கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த ஹோட்டல் தெரியும், எல்லாமே தெரியும். அங்க வந்து பார்க்கும்போது தான் வந்து உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுவும் இல்லாம அந்த ஹோட்டல்லயே வந்து இழுத்து போடுற அளவுக்கு வந்து நம்ம மல்லியும், விஜயும் அடுத்ததா சிறப்பான சம்பவத்தையே செய்றாங்க. அதுவும் இல்லாம இந்த ஹோட்டல்ல தான் இது மாரி எல்லாம் நடக்குது. அதாவது பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்து இந்த மாரி வந்து விக்கிறவனுக்கு உதவி செய்றாங்க. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா, அந்த ஒரு விஷயத்தினால இப்போ அடுத்ததா இந்த தினேஷ் வந்து மாட்டிக்கிட்டான். இப்போ போலீஸ்லாம் போய் அடுத்ததா மயிலுவெல்லாம் தேடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த அ அதாவது இந்த இடத்துல வந்து தினேஷ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா எப்பவும் போல வந்து ஒரு பொண்ண ஏமாத்தி நம்ம அடுத்தடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெனச்சான். ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து இங்க நடக்கிற மாரி இல்ல. அதே மாதிரி இப்போ மயிலும் வந்து சேஃபா இருக்காங்க. ஏன்னா இப்போ மயிலு வந்து நம்ம விஜயும், மல்லியும் ரெஸ்க்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ மயிலுக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருந்துச்சு. இந்த அ அதாவது தினேஷே வந்து மயில கொல்ற நிலைமைக்கு வந்து இருந்துட்டு இருந்தான். ஆனா கடைசியில அவன புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு
அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மயிலு இருந்துட்டு, "உன்ன நம்பி வந்தனே, அப்பவே என் அண்ணி சொன்னாங்க, என் அக்கா சொன்னாங்க. அதுவும் இல்லாம என் அண்ணி வந்து அதாவது என் அக்கா வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா வந்து சொன்னாங்க. "உன்ன பார்த்தா நல்ல மாரியே தெரியலையே" அப்படின்ற மாரி சொல்லி. "ஆனா உன்ன நான் அவ்ளோ நம்புனனே, உன்ன நான் அவ்ளோ லவ் பண்ணனே, ஆனா நீ இப்படி ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. நீ இவ்ளோ மோசமானவன்னு எனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு இந்த அ அதாவது அந்த தினேஷ் இருக்கான் இல்லையா? அவனோட கன்னத்திலேயே வந்து செருப்ப கழட்டி வந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த தினேஷ்க்கு இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அவ்ளோ ஒரு அ கேவலமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம மல்லி எல்லாம் வந்து இனிமே இவன் வந்து வெளியே இருக்கக்கூடாது. அந்த பொண்ணும் வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து அதாவது என்னோட வாழ்க்கை இவன் தான் சீரழிச்சது. நான் கேஸ் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி கேஸ் குடுத்து, அவன பெர்மனன்ட்டா ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவன் என்ன நெனச்சாலும் வெளிய வரவே முடியாது. எதுக்குடா வந்து நம்ம மல்லியோட தங்கச்சி மயிலுவ தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப யோசிப்பான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா மல்லி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுற மாட்டாங்க. தன்னோட தங்கச்சி விஷயம் அப்படின்னும் போது கண்டிப்பா சும்மா விட்டுற மாட்டாங்க. எந்த ஒரு எல்லைக்கும் போய் தன்னோட தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு அவங்க வந்து ரிஸ்க் எடுத்துதான் ஆகுவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் தன்னோட தங்கச்சிக்கு பிரச்சனை. அவ என்னதான் பொய் சொல்லிட்டே போனா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சாலுமே கூட, தன்னோட தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம மல்லி எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு. மயிலுவ காப்பாத்திட்டா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே தினேஷ் கிட்ட இருந்து மயிலு தப்பிச்சுருவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை டாட்டா, சி யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.